உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், அனைவரையும் தன்வயப்படுத்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணின்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு அப்படியே வந்துடும். கிருஷ்ணனுடைய நட்சத்திரம் ரொம்ப சாஃப்ட் நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். சந்திரனுக்கு வேற ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம். ஆமா, சரி வாங்க பார்க்கலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் மேற்போகுது, செம்மையா இருக்க போகுதுங்க. ஏன்னா சந்திரன் உச்சமடைகிறது உங்க வீட்டில் தான். இந்திர உச்சமடையக்கூடிய சந்திரன் உங்களுடைய நட்சத்திரநாதன் இத்தனை நாள் ஒவ்வொருத்தவங்க வீட்டுல இருந்து போறாரு. இந்த வியாதி என் வீட்டுல இருந்து என்ன போக விட்டீங்களாப்பான்ற மாதிரி தன்னுடைய வீட்டுல இருந்து பயணத்தை ஆரம்பித்துக்கார். நம்ம ஜாலி அப்படி ஒவ்வொரு இடத்த கிராஸ் பண்ணி போறாரு. ஸோ சந்திரனுடைய அமைப்பும் சரி, நட்சத்திரநாதன் ஊரெல்லாம் சுத்திட்டு வரதுக்கு 27 நாள் முடியறதுக்குள்ள இந்த மாசமே முடிஞ்சு போயிடும். அதனால மற்ற கிரகம் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம இந்த தடவை ஒரு பலனை எடுப்போம். ஆனா இந்த தடவை சந்திரனுமே சூப்பரா இருக்க போறான்ற போது உங்களுக்கு என்ன சாமி குறை? அது எக்ஸ்பெஷல் ரிஷபராசிக்காரங்களாம் கெத்த காலத்தை தூக்கி விட்டு நடக்கணும். வாக்கியப்படி வேற அடிச்சு ஆதாரப்பூர்வமாக சனி பயிற்சி ஆகிவிட்டது. 11ஆம் இடத்தில் லாபத்தில் சனி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் லாபமே வரல, இனிமே லாபம் வரும். உங்களுக்கான பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை கிடைக்கும். கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் என்ன ப்ரூவ் பண்ணிடுவேன்னு தவிச்சிட்டு இருந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்பு மழை குவியும். நட்சத்திரநாதன் ஓகே சூப்பரா இருக்கார். ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்காரு. வேற என்ன வேணும்? உச்சமடைஞ்சு அப்படியே சொல்ல வேணாம். அந்த மாதிரி சனியோட சேர்க்கை, ஆல்மோஸ்ட் செவ்வாயுடைய சேர்க்கை, ஆல்மோஸ்ட் சூரியனுடைய சேர்க்கைன்னு சொல்லிட்டு மிக ஒரு மாதிரி அருமையான 29 வருஷத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய தன்மையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள்லாம் ஈடுபெறும். நிறைய பேருக்கு லவ் ப்ரப்போஸ் நடக்கும். என்ன மேடம் பிப்ரவரி மாதம் முடிஞ்சு போச்சுன்னா இந்த மாதம் தான். யாரெல்லாம் வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசுறீங்களோ இந்த கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் வரும். கல்யாணத்துக்காக ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் பொண்ணு அமையும். இத்தனை நாளாக கிடைக்கல தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த திருமணத்திற்கான வாய்ப்புகள் மேலும் உங்க 2க்கும் 7க்கும் உடையப்பட்ட சுக்கிரன் உச்சமாக இருக்காரு. அதனால திருமண பந்தத்திற்குள் தள்ளி விடுவார். ஏன்னா குரு வேற வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களோட இன்னொரு வீட்டை தான் டைரக்டா பாக்குறாரு. குரு பார்வை கோடி நன்மை. குரு பலன் வந்துருச்சு. கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னவங்களுக்கு இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லித்தரேன். என்ன, பிங்க் கலர்ல வந்து பெண்களும், ஸ்கை ப்ளூ கலர்ல ஆண்களும் ட்ரெஸ் போட்டு ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். எடுக்கிற ஜாதகத்தை அப்படி அழகா அல்ட்ட நீங்க தான் வேணும்னு தூக்குவாங்க. வசீகரத்தன்மை அதிகரிக்கும். இந்த நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி சில விஷயத்த சக்சஸ் பண்ணுவீங்க. பொருளாதார ரீதியாக இருந்த தடை நிவர்த்தி ஆகும். நிறைய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நீங்க பார்த்து வளர்ந்தவங்களாம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்களேன்ற மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி நீங்க வளருவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மூலமாக நடக்கும். வீட்டை சரி பண்றது, வீட்டுக்கு ஏதாவது பண்றது, வீட்டுக்கு வந்து இன்டீரியர் பண்றதுன்ற மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகளை இந்த தடவை மேற்கொள்வீர்கள். இடம் விற்கல, வீடு விற்கலன்னா அதெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்தே தீரும். ரொம்ப அருமையான நேரம். சும்மா சாதாரணமாலாம் சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. கவலையே பட வேண்டாம். ரோஹிணி நட்சத்திரமா இருக்கலாம். ரோஹிணியில் என்ன பிளானட் இருந்தாலும் இந்த தடவை யாருக்கா இருந்தாலும் இந்த நிகழ்வு தான் நிகழப்போகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் ரொமான்டிக்கா மாற போறீங்க. உங்களை நீங்களே அழகுபடுத்திக் கொள்ள போறீங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது போன மாசத்துலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. ஒரு 20ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிக்குது. நல்லா தான் இருக்கு டைம் பீரியட். நெகட்டிவாலாம் சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த பூரட்டாதியை தாண்டும் போதே சுக்கிரன் கிளம்பும் போதே சூப்பராக தான் இருக்கு. ராசிநாதன் நல்ல அமைப்புல இருக்காரு. நிறைய பெயர், நிறைய புகழ். போன மாசம் 20-25 தேதியிலிருந்தே ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி எல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய விவிஐபியோட இணைவு கிடைக்கும். விவிஐபியோட தரிசனம் கிடைக்கும். விவிஐபியோட இருந்து போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, சினிமா நடிகரை போய் பார்க்கறது, அவங்களோட ஒரு இது எடுத்துக்கிறதுன்ற மாதிரி எதிர்பார்க்காத நிகழ்வுகள்லாம் நடக்கும். யாரை பார்க்கணும்னு நினைச்சீங்களா அந்த தடவை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க வீட்டில் சொல்லி இது வரைக்கும் ரெட் கொடி காட்டினாங்கன்னா இனிமேல் பச்சை கொடி காட்டுவாங்க உங்களுடைய லவ்வுக்கு. நல்லா இருக்கு டைம் பீரியட். சூப்பரா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தடவை? தாறுமாறா படிப்பு. ஒரு மாதிரி மொழி பாடங்கள் மீது ஆட்டம் அதிகம். திடீர்னு கவிதைலாம் எழுதுனா பார்த்துக்கோங்களேன் பிள்ளைங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை அப்படியே காதலாகி கசிந்து ஒரு மாதிரி இந்த மாசம் மார்ச் மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணுன்றதெல்லாம் இல்லாமல் ரோஹிணி நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ரோஹிணி நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அப்படியே ஒரு மாதிரி ஏர்லயே மிதப்பாங்க இந்த தடவை. நல்லதுதான் சாமி. இருங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இருக்க போறீங்க, இப்படி இருந்துக்கோங்க. அதனால ஏர்ல மிதக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. டென்ஷன்லாம் ஆகாதீங்க. புதன் வேற வக்கரமா இருக்கிறதுனால சூப்பரா மார்க் எடுக்கணும்லாம் நான் வந்து உத்தரவாதம் கொடுத்து பொய் சொல்ல விரும்பல. பிள்ளைங்க படிப்பாங்க, அவ்வளவுதான். ஐஏஎஸ்ஸா படிக்க போது நம்ம அதான் படிச்சோம். பாவம் பிள்ளைங்களை போட்டு எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு விட்டுருங்க. அதனால இந்த தடவை வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்முகத்தோடு கூடிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் எல்லா இடத்துலையும். வாங்க வாங்க வாங்கன்னு ஒரு 10 பேர் உங்களை கூட்டு போய் உட்கார வைப்பாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும்.
ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஒரு மாரி இருந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னுமே பாருங்களேன், நான் சொல்லிட்டேனே ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் சின்ராச கையில பிடிக்க முடியாது. வேற லெவல் டிரான்ஸ்ஃபார்மர். 10ல் 1 பாவி வேணும்னாங்க. 10ல 2 பாவி வந்து உட்கார்ந்திருக்கு. வக்ரமான புதன் வேற அது அந்த லிஸ்ட்ல வந்து சேர்ந்துருவாரு. செவ்வாய் வேற வந்து உட்கார்ந்திருக்காரு. 11ஆம் இடத்துல லாபத்த குடுக்கக்கூடிய இடத்துல இத்தன கிரகம். 4ஆம் வீட்டு அதிபதி லாபத்துல இருந்தா 4, 11 இயங்கும்போது வேற என்ன சாமி வேணும்? சுயம் இயங்க போகுது. நீங்க சும்மா அம்மா, வீடு பாடாதீங்க. 4ஆம் இடம் வந்து சுயம். உங்கள நீங்க காட்டக்கூடிய இடம், ப்ரூவ் பண்ணக்கூடிய இடம். உங்களுடைய தனித்துவமான நான் இதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் அலோன் நிக்கக்கூடிய இடம். இதெல்லாம் இந்த தடவ இயங்க போகுது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. சூப்பரா இருக்குப்பா. 20 வயது 40 வயது இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் இந்த தடவ நெறைய வித்த காட்டுவீங்க. உங்களுடைய அறிவுத்திறன் மேலோங்கும். உங்கள பார்த்து மற்றவர்கள் வியப்பார்கள். இவ்வளோவான்னு சொல்லிட்டு நல்லா அது கலைநுட்பமா பண்ணுவீங்க. கிளாரிட்டியா சில விஷயங்கள் பண்ணுவீங்க. யாரெல்லாம் கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங்ல ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, டே டு டே வேலை பார்க்குறீங்களோ, அத்தன பேருக்கும் சூப்பரா இருக்கு. உங்களுக்கான ஒரு அடையாளத்தோடு, கௌரவத்தோடு இந்த மாதம் நகரும். இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். 40 வயதானாலும் கைய பிடிச்சிட்டு ஒரு மூன் வாக் போவீங்க இந்த தடவ. ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ ஜெயிச்சே ஆகணுன்ற வெறி வரும். இத்தன நாள் இல்லாத அளவுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் மேற்கொள்வீர்கள். நெறைய பயணப்படுவீங்க. பயணங்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். கொஞ்சம் டிராவல் மூலமா ஒரு அலைச்சல் இருக்கும். அங்க இங்க நீங்க போயிட்டே வந்துட்டு இருப்பீங்க. ஒரு இடத்துல உட்கார முடியாம இருந்த நிலைமைலாம் மாறி உட்கார்ந்து சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். கஸ்டமரே வரலங்கன்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, பிசினஸ் பண்றவங்க இந்த தடவ உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க. யாரு டே டு டே வேலை பார்க்குறீங்களோ, ஏன்னா சந்திரனால டே டு டே வேலை இண்டிகேட் பண்றது. அது வண்டியெல்லாம், காரெல்லாம் ரெண்டலுக்கு ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க இந்த மாசம். நெறைய நல்லவை கூடி வரும் இந்த மாதம். எனக்கு தெரிஞ்சு இந்த டிரைவரு, கார் ரெண்டலுக்கு போறவங்க, வந்து போக்குவரத்து துறையில் வேலை பார்ப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, அத்தன பேருக்கும் தாறுமாறான டைம் பீரியட். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பணமழையில பொழிய போறீங்க. நல்லா இருக்கு. நெறைய வாய்ப்புகள் வரும் இந்த தடவ. அதே சமயம் சூரியனுடைய ஆளுமை சனியோட சேர்ந்திருக்கு. இந்த பக்கம் உங்களுடைய கர்மிக்கள் நல்லா இல்லாத பட்சத்தில தப்பா எடுத்துக்காதீங்க. அது அப்படியே நெகட்டிவாவும் மாறும். நான் சொல்றதெல்லாம் கோச்சாரத்தை வைத்து. ஒருவேளை உங்க சுயஜாதகம் எப்படி இருக்குன்றத பொறுத்து கிடைக்க வேண்டிய விஷயத்த சனி அங்க தடை பண்றதுக்கும் ரெடியா இருப்பார். ஸோ மென்டலி ரெடி ஆயிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நீங்க கொஞ்சம் இறங்கி போக வேண்டிய காலகட்டம் 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே. 60 வயது தாண்டிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவ பயங்கரமா இருக்கும். எனக்கு 60 வயசு அப்படின்ற மாரி ஆரோக்கியம் மேம்படும். அல்லல்ல இருந்து வெளில வந்துருவீங்க. ஒரு மாரி உங்கள புடிச்சிட்டு இருந்த, ஒரு மாரி அழுத்திட்டு இருந்த விஷயத்துல இருந்துலாம் வெளில வருவீங்க. நெறைய பிள்ளைகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். பெற்றோர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். நெறைய பேர் உங்கள தேடி வருவாங்க. உங்கள பார்க்க வருவாங்க. பேரன், பேத்தியோட மகிழ்வா இருப்பீங்க. பேரனுக்கு கல்யாணம், பேத்திக்கு கல்யாணம், இல்ல என் பேரனுக்கு குழந்தை பிறக்கல, இல்ல என் பிள்ளைக்கு வந்து இன்னும் வாரிசு வரல. எல்லாருக்கும் இந்த தடவ நல்லது நடக்க போகுது. சூப்பரா இருக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சா அங்க ஒரு தடவ போயிட்டு வாங்க வாய்ப்பு இருந்ததுன்னா. அப்படி இல்லாட்டி நீங்க போவேணாங்க. உங்க கண்ல தெரியுங்க. இந்த தடவ பாலாஜின்ற பேரு, திருப்பதின்ற பேரு நீங்க பார்க்குற இடத்துல உங்களுக்கு திருப்பதி பெருமாள் தெரிவாரு இந்த தடவ. தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. திருப்பதி பிரசாதம் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. எங்க இருந்தோ உங்க கையில கொண்டு வந்து குடுப்பாங்க. ஏதோ ஒரு சாமி பிரசாதம் கிடைக்கும். ஏதோ ஒரு முருகனோட, திருப்பதியோட கனெக்ட் ஆகுது இந்த தடவ. நெறைய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிளெஸ்ஸிங் குவியக்கூடிய நேரமா இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்கள்லாம் நடக்கும். எஸ்பெஷலி ரோஹிணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு அல்டிமேட். நெறைய பேர் வெள்ளி வாங்குறதுக்கான வாய்ப்பு. மெட்டி வாங்குவீங்க, இல்ல கொலுசு வாங்குவீங்க. போட்டுட்டு திரும்ப ஒண்ணு புதுசா வாங்குவீங்க. கழுத்துல செயின் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 3ஆம் அதிபதியோட ஆரம்பிக்குது இந்த தடவ பயணம். நெறைய ஆண்கள் கழுத்துல வெள்ளி செயின் வாங்குவீங்க. இல்ல உங்க ஒய்ஃப் வாங்கி குடுப்பாங்க. இல்ல நீங்க உங்க ஒய்ஃப்க்கு வாங்கி குடுப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். நடந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சுக்கிரன் சூப்பரா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்காரு. சுகபோக வாழ்க்கை கிடைக்க போகுது. சுகங்கள் அதிகரிக்க போகுது. அந்யோன்யம் மேலோங்க போகுது. நல்லா இருக்குங்க. நெகட்டிவா சொல்ற மாரிலாம் இல்ல. ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமா இருங்க. கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வராம பார்த்துக்கங்க. கொஞ்சம் உப்பிசமா வயிறு இருக்கிற மாரியான சில நிகழ்வுகள் நடக்கும். இத மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இதுல என்ன பார்ப்பீங்கன்னா, நெறைய பேர் படகு பார்ப்பீங்க. போட் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய போட் பார்க்கறது. ஏதாவது ஒரு நீர்நிலையோடு கனெக்ட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா நெறைய பேர் பீச்சுக்கு போறது, இல்ல பீச் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு போறதுன்ற மாரி இருக்கும். நெறைய போட் பார்ப்பீங்க. எங்கேயும் இல்லாம உங்க கண்ல மட்டும் படும் இந்த தடவ. தத்தளிச்சிட்டு இருக்க வாழ்க்கைக்கு நான் இருக்கேன் துடுப்பான்ற மாரி பிரபஞ்சம் உங்களுக்கான துடுப்பாக வந்து அமரப் போகிறார். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துலருந்து வெளில வரப் போறீங்க. தனித்துவமா தெரிய போறீங்க. 4 பேருக்கு கரை சேர்க்கிற அளவுக்கு உங்களுக்கான வல்லமை அதிகரிக்க போகிறது. 4 பேருக்கு முன் உதாரணமா நீங்க இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இந்த படகு பார்த்தல் என்பது நிகழ காத்திருக்கிறது.
ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் அமரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.